Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். இதே ஸ்பெஷல் யாகம் பண்ணுறது இப்போ ஒருத்தவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னும் போது அதுக்கான சில பல விஷயங்கள்லாம் பண்ணணுமாங்க. அப்படி பண்ணால் ஜெயிச்சுருவாங்களா? யாகங்கள் ஒரு புனிதமானது. தெய்வத்துக்கு மாலை பழங்கள்லாம் இப்படி கொடுத்தா கொஞ்சம் ஏர்வை கிடையாது. அந்த கண் திருஷ்டி ரொம்ப பெரிய விஷயமா? ஒரு நேர காலங்கள்னு மாறக்கூடிய நேரங்கள் வரும். இந்த கல் பொல்லாத கண்ணு, இன்னொருத்தவங்க கண்ணு, ஐயோ பாவப்பட்ட கண்ணு, இவங்க கண்ணெல்லாம் படிச்சுன்னு நம்ம விளங்க மாட்டோம். ஆனால் இவங்க பார்த்துட்டு போனால் நல்லா இருக்குது. எப்படி இப்போ செய்வனை பற்றி நம்ம பேசியிருந்தோம்லக்கா, அதில் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி செய்வன் வைக்கிறது தான் 48 நாள் அவங்களுடைய ஃபோட்டோ வச்சுலாம் பண்ணுன்றீங்க. எங்கேயோ ஒரு தூரத்தில் இருக்காரு, அவர் நம்ம பார்க்க முடியாது. அவருக்குலாம் வைக்க முடியுமா? அது மாதிரி சாத்தியம் இருக்கா? எப்படின்னு கேட்டுக்கோங்கப்பா. ஒரு ஊரை சுற்றி சின்ன சின்ன ஊர், அதுக்குள்ளே நம்ம வைக்கலாம். கடல் தாண்டி வைக்க முடியாது. அந்த கடல் மாதா விட மாட்டா. நீங்கள் பார்த்த கேசஸ் பற்றி சொல்லுங்கள். ரீசெண்டாக ஒரு வாரம் ஒரு ஆளை வச்சு செய்கிறது இங்கே கூட்டு வந்தாங்க. அதை நிவர்த்தி ஆக்கின அவங்க எல்லா விதமானதும் கேட்டாங்க. எதுக்குன்னு உடன்படுக்கைக்கு ஒரு ஆணை கேட்டாங்க. தரிசனம் கிடைச்சிருக்கா? தரிசனம் கிடைச்சிருக்கான்னு கேட்டதுக்கு என்ன உத்தரவு கொடுத்துச்சு? கிடைச்சிருக்குன்னு. அம்மாவுடைய தரிசனம் எனக்கு கிடைச்சிருக்குது. புரிகிறதா? தியானம் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? சென்னை சிட்டியில் எப்படி இருக்கும்? நைட் 12 மணிக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும். சில டைம் அமைதியாக இருக்கும். வண்டி ஒரு வண்டி மட்டும் போகும். வீடே திரும்புமா? வீடு திரும்புமா? இப்படி திரும்புமா? இப்படி ஒரு அலை மோதி இப்படி திரும்புமா? இல்லையா? திரும்பாது. அந்த பூஜை பண்ணையில் வீடே எங்களுக்கு ஒரு அசைவு கொடுத்துச்சு. நிலம் நடுக்கம் வந்துச்சு பார்த்தியா? நிலம் நடுக்கம், அந்த மாதிரி நடுக்கம் வந்துச்சு. இப்போ நிறைய இடங்களில் சொல்லுவாங்க. இப்போ உங்களை தேடியே அம்மனை தேடியும் சில அருள்வாக்கு கேட்கறதுக்காக முக்கிய புள்ளிகள் நிறைய பேர் வந்திருக்காங்கன்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம். அதே மாதிரி இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தலேருந்து ஏதாவது முக்கிய நிர்வாகிகள்லாம் உங்ககிட்ட அருள்வாக்கு வாங்குறதோ இல்லை உங்களை தேடி பார்த்தாங்களா? நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வரல, நடந்து மடக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட வந்திருந்தாங்க. நிறைய பேர், நான் சில பேர்லாம் சொல்ல விரும்பலை, நிறைய பேர் என்கிட்ட வந்திருந்தாங்க. நிறைய கட்சியை சார்ந்தவர்களும் என்கிட்ட வந்திருந்தாங்க. அரசியல் பிரமுகர்கள் சொல்றீங்க நீங்கள்? அரசியல் பிரமுகர்கள் சொல்கிறாங்க. ஏன் எனக்கு முடிஞ்சு வரலன்னா, அவங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். சில விஷயத்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தோத்து தான் நிற்க வேண்டியிருக்கும்னு பட்டுன்னு போட்டு தேங்காய் உடைக்கிற மாதிரி உடச்சிட்டேன். ஓ, ஜெயிப்பீங்க சொல்லிட்டேன். இதில் விஜய் அண்ணா கட்சிக்கு மட்டும் கொஞ்சம் சொன்னேன். அவங்களுடைய வேட்பாளருக்கு ஒரு முருகன் கோயிலில் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். அப்போ இங்கே அவருக்கு நான் சுற்றி போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கக்கா அப்படின்னு கேட்டாப்புல. அந்த வீடியோ கூட எங்கள் இதில் ட்ரெண்டிங்கில் இருக்கும். என்னுடைய சேனல்லே, அவங்களுடைய சேனல்லே ட்ரெண்டிங்கில் இருக்கும். அது என்னுடைய வீடியோ. ஓகே. ஆமாம், நான் தான் சொன்னேன். நான் இந்த முறையில் விஜய் அண்ணா தான் வருவார், அவர் தான் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு நான் சொன்னேன். நான் இதே ஸ்பெஷல் யாகம் பண்ணுறது, இப்போ ஒருத்தவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னும் போது அதுக்கான சில பல விஷயங்கள்லாம் பண்ணணுமாங்க. அப்படி பண்ணால் ஜெயிச்சுருவாங்களா? யாகங்கள் ஒரு புனிதமானது. தெய்வத்துக்கு மாலை பழங்கள்லாம் இப்படி கொடுத்தா கொஞ்சம் ஏர்வை கிடையாது. யாகங்கள் புனிதமானது. அக்னி பகவான் இல்லைன்னா ஒரு காலமும் நடக்காது. புரியுதா? புனிதமானது. எப்படி வாராகி யாகம்னா பூமிக்குள்ள விளையிற அனைத்து பொருளுக்குமே உள்ள போடணும். மூலிகைகள் போடணும். அந்த அம்மாவுக்கு புடவை, பட்டு வஸ்திரம், மாலைகள், அவளுக்கு தேவையான, அவளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதில் போட்டு பூர்த்தி பண்ணி அந்த கலச நீர் அந்த அம்பாளுக்கும் ஊற்றிட்டு அவங்கள சார்ந்தவங்களுக்கும் ஊற்றுனா புத்துணர்ச்சி கிடைக்கும். தடங்கள் இல்லாத வேலைகள் கிடைக்கும். புரியுதாப்பா? அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க போயிட்டுருக்கலாம். வேள்விலிங்கிற ஒரு வீட்டில் நடத்துனாங்கன்னா, ஒரு யாகங்கள் வீட்டில் நடத்துனாங்கன்னா, அதுதான் இப்போ கணபதி ஹோமம் பண்ணுறாங்க. மகாலட்சுமி ஹோமம் இருக்குது, பிரித்திங்கிரா ஹோமம் இருக்குது, வாராகி ஹோமம் இருக்குது, சத்யநாராயண யாகம்னு இருக்குது, ஹோமம் இருக்குது. புரியுதா? கணபதி ஹோமம் இருக்குது. நிறைய ஹோமமெல்லாம் இருக்குது. அந்த ஹோமெல்லாம் ஒவ்வொன்றும் வீட்டில் பண்ண சத்ரு சம்ஹார யாகம் கூட இருக்குது. புரியுதுங்களா? அதெல்லாம் பண்ண நமக்குள்ள ஒரு வைப்ரேஷன் ஏறிக்கிட்டே இருக்கும். நம்ம ஆலயங்களில் அமாவாசை, பௌர்ணமி, பஞ்சமி நடந்துக்கிட்டே யாகங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்தந்த சுவாமிக்கு முன்னாடி நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த அம்மாளுக்கு வைப்ரேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வைப்ரேஷன் அவங்களுக்கு கொடுக்க நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம ஆலயம் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். வர்ற மக்களுக்கும் சரி, கேட்குற வார்த்தை அம்மா அந்த பிரபஞ்ச சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். நடக்கும். நல்ல விஷயமே நடக்கும்பா. அதோட இன்னொன்று கேட்டுக்கோனா, மக்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா, இவ்வளோ விஷயம் இருக்கிறதோட நம்ம ஒரு ஏரிக்கரைலாம் இருக்கலாம், ஏரி, குளம், குட்டை, அந்த மாதிரி இடத்துலலாம் ஒரு கல்சலை வழிபாடாக வச்சுருப்பாங்க. அந்த கல்சலைக்கு நம்ம பூஜை புனஸ்காரம் பண்ணணுமே தேவையே கிடையாது.
அந்த அந்த தண்ணி அலைகள் வந்து அதோடைய சக்தி பவர் ஏற்றிக்கிட்டே இருக்கும். அந்த தெய்வத்தெல்லாம் வழிபடுறது வந்து ரொம்ப நல்லது. அங்கே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் வழிபட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லது. இது வந்து மக்களுக்கு வந்து நான் சொல்லாததை சொல்கிறேன். அந்த நீரோட்டத்தில் வந்து அந்த பவர் ஏறும். அது மூலியமா அந்த சாமியை வழிபட்டா. ஆமாம், வழிபட்டா அந்த இடத்துல இருக்கிற சிலைகளை வழிபட்டா நமக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் வைப்ரேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். கேட்குற வரத்தை கொடுக்கும். அந்த பிரபஞ்ச சக்தி கேட்குற வரத்தை கொடுக்கும். பெரியவங்க எல்லாரும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா யார் கண்ணையும் விழுந்துடாத, அதுவும் அந்த பையன் பொண்ணு அவங்களாம் பார்த்தாங்கன்னா ஒண்ணுமே நம்மளுக்கு முடியாமல் போயிடுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது உண்மையிலேயே அந்த பயப்படுற அளவுக்கு அந்த கண் திருஷ்டி வந்து ரொம்ப பெரிய விஷயமா? கண் வந்து எல்லாரும் சொல்கிறதான் எல்லா இதுலேயும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு நேர காலங்கள்னு மாறக்கூடிய நேரங்கள் வரும். நமக்கு வந்து சனி திசை நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அவங்களுடைய பார்வையில் நம்ம அகப்பட்டுக்கிட்டோம்னா எப்படி, ஐயோ இவ்வளோ தூரம் வளர்ந்து வரேன்னு நம்ம சாஞ்சிட்டோமே, இவன் வளர்ந்து வந்துட்டு இருக்கிறானே, எப்படி நம்ம கூட தான் இருந்தானே இவன் வளர்ந்து வந்துட்டு இருக்கிறானே, எப்படி நம்ம கூட தான் இருந்தால் நம்ம சரிஞ்சிட்டோமே இவன் வளர்ந்து வந்துட்டு இருக்கிறானே. ஏன்னா இவனுடைய நேர காலங்கள்லாம் கட்டிருக்குது. சனி பகவான் அவனை ஆட்கொண்டுட்டு இருக்கிறாரு அவனுடைய கிரக நிலைகளை. அப்பைங்கெல்லாம் அவனையும் ஆள்கொண்டு இருக்கிறாரு. நீ எப்படி என்ன சொல்லணும்னா 9 நவகிரகம் தான் நம்மளை ஆள்கொண்டு நம்மளை அந்த பிரபஞ்சத்தை கண்ட்ரோல் பண்ணுது. அதில் சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. சனி பகவான் இருக்கிறாரு. ஆகிய 9 நவகிரகங்களும் இருக்கும். 9 நவகிரகத்துக்கும் ஒவ்வொரு நவகிரகத்துக்கும் ஒவ்வொரு விசேஷங்கள் உண்டு. புரியுதுங்களா? ஆமாம். சூரிய பகவான் எப்படி, சூரியனும் ஆணும் சந்திரனும் ஆணும். இரவுல வர்றாரு சந்திர பகவான், அவரு கூட ஆணு தான். சந்திர கிரகத்தோட ஆதிக்க 9 நவகிரகத்தில் சந்திர பகவானும் ஒன்று ஆட்கொண்டு இருக்கிறாரு. புரிகிறதாப்பா? ஆகையினால சந்திர பகவான் வந்து ஒரு அழகிய ஒரு ஆண். சந்திர பகவான் வந்து ஒரு அழகிய ஒரு ஆண். அவர் ஆள்கொண்டு உங்க கிரக நிலையில் ஆள்கொண்டு நல்லபடியாக இருந்து அவங்களுடைய கண் பார்வை பட்டுச்சுன்னா நீ வந்து உயர்ந்துருவ. எப்படி இந்த கண்ணு வந்து பொல்லாத கண்ணு, இன்னொருத்தவங்க கண்ணு ஐயோ பாவப்பட்ட கண்ணு, இவங்க கண்ணெல்லாம் பட்டுச்சுன்னா நம்ம விளங்க மாட்டோம். ஆனால் இவங்க பார்த்துட்டு போனால் நல்லா இருக்குது. எப்படி ஒருத்தவங்க முடிச்சுட்டு போனால் ஒருத்தவங்க முகத்தில் முடிச்சுட்டு போனால் நல்லா நடக்குது அப்படின்னு. இப்போ வந்து இந்த தெருவில் ஒரு விட ஒருத்தவங்க இருக்கிறாங்க. விடன்னு சொல்லக்கூடாது, அவங்க இது கணவனை இழக்கப்பட்டவங்க. காலையில் அவங்கள முகத்தில் முடிச்சுட்டு போனால் எனக்கு ராசி தான். ஆனால் அதே இது இந்த தெருவில் ஒரு இன்னொருத்தவங்களும் இருக்கிறாங்க. அவங்கள முடிச்சுட்டு போனான்னா எந்த ஒரு காரியத்துக்கு அவங்க போயிட்டு அவங்கள பார்த்துட்டு போனால் அந்த காரியமே வேலைக்கு ஆகாது. சண்டை சச்சரவோட தான் ரிட்டர்ன் வருவேன். ஏன்னா இதுலயே பாருங்க, இவங்க வந்து நல்ல உள்ளத்தோட நல்ல அன்போட அந்தோட ஆதிக்கம் இருக்கிறதுனால அவங்கள பார்க்கும்போது நல்லது நடக்குது. 10 மணி வரைக்கும் படுத்துட்டு அவங்களுக்கு மோதவி ஆட்கொண்டுட்டு சனி திசை நடந்துட்டு எதையுமே செய்யாமல் பணம் வீட்டுக்கு வருன்ட்டு அது என்னது குழுக்கள் லாண்ட்ரி பரிசு மாதிரி அடிக்கணும்ன்ட்டு நீ வாட்டில் இருந்துட்டு சோம்பேறித்தனமாக இருந்துட்டு, புரியுதா? நீ குளிக்க கூட சத்து இல்லாத பையன், உடம்புல எல்லா தெம்பு இருக்கு, ஆனால் குளிக்க கூட சோம்பேறித்தனம் படுவானுங்க. அப்படியெல்லாம் ஆதிக்கம் கொண்டு இருக்கணும். அவங்க கண்ணிலலாம் பட்டுட்டா நினச்சிக்கோங்க, அவங்கள மாதிரியே தான் நம்ம உட்காந்தே இருக்கணும். புரியுது? கண்ணிலேயே ஏகப்பட்ட கந்திஷ்டி இருக்குது. புரியுதுங்களா? இதை விளக்கமாக 2ஆ சொல்லியிருக்கிறேன். அவன் எப்படி பார்த்தாலுமே வந்து ஒருத்தவங்க முகத்தில் முழிக்கும் போது நல்லது நடக்கும், நல்லது நடக்காதுன்றது அவங்க வைப்ரேஷன் பொறுத்தா இல்லை எப்படி? அவங்கவுங்க வைப்ரேஷனை பொறுத்து இருப்பா, அவங்களுடைய ஆதிக்கத்தை பொறுத்து இருக்குது. எப்படி சனி பகவான் ஆட்கொண்டுட்டு இருக்கிறாரா, இல்லை சுக்கிர பகவான் ஆட்கொண்டுட்டு இருக்கிறாரா, என்ன கிரக நிலையில் நடந்துகிட்டு இருக்குது அவங்களுக்கு, அந்த நிலையை பொறுத்து தான் அவங்களுடைய கண் பார்வையில் வந்து இருக்கும். அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது? அதுலேருந்து எப்படி இது பண்ணு? அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுனா, விநாயகர் கோயிலுக்கு போகலாம், ரொம்ப விசேஷம். காளி கோயிலுக்கு போகலாம், அதோட விசேஷம். சிவபெருமானை வேண்டலாம். இந்த 3ம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா காலையில் எந்திரிச்சிரும் ஒரு ஒரு ஏரியோ குளத்தையோ பார்க்கணும் ஃபஸ்ட்டு. 2வது கொலையிட்ட வாழை மரத்தை பார்க்கணும். 3வது வந்து புரியுதா, 3வது வந்து கோமாதாவை பார்க்கணும். 4வது வந்து ஓடுற நதியாக இருக்கட்டும், இல்லை ஒரு கடலாக இருக்கட்டும் பக்கத்தில், அதெல்லாம் பார்க்கையில் உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் ஆகும், நல்ல ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் கந்திஷ்டிலேருந்து அகப்படணும்னா இந்த மாதிரி ஆள்கட்டெல்லாம் நீங்கள் மாட்டக்கூடாதுங்கிறது ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா அவங்களுடைய பார்வைகள் வந்து நம்மளுக்கு கம்மியாகும். தொடர்ந்து ஒரு வாரம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினச்சிக்கோ. நீ போய் கரெக்டாக ஒரு காளி கோயிலே ஒரு சிவன் கோயிலே போய் கும்பிட்டுட்டு வா. 3 நாள் தொடர்ந்து போ, அவங்களே முன்னாடி வர முடியாது, வர விட மாட்டாங்க. தெய்வந்தான், திக்கத்தவர்களுக்கு தெய்வந்தான். தெய்வத்தை நோக்கி போங்க, அந்த காளி தேவியை நோக்கி போங்க, சிவபெருமானை நோக்கி போங்க, எந்த புனித விநாயகரை நோக்கி போங்க. கந்திஷ்டிக்கு இந்த 3 மட்டும்தான்.
இப்போ செய்வனை பற்றி நம்ம பேசியிருந்தோம்லக்கா, அதில் வந்து சொல்லியிருந்தீங்க இது மாதிரி செய்வன் வைக்கிறது தான் வந்து 48 நாள் அவங்களுடைய ஃபோட்டோ வச்சுலாம் பண்ணுன்றீங்க. எங்கேயோ ஒரு தூரத்தில் இருக்காரு, அவர் நம்ம பார்க்க கூட முடியாது. அவருக்கெல்லாம் வைக்க முடியுமா? அது மாதிரி சாத்தியம் இருக்கா? எப்படின்னு கேட்டுக்கோங்கப்பா. ஒரு ஊரை சுற்றி சின்ன சின்ன ஊர், அதுக்குள்ளே நம்ம வைக்கலாம். கடல் தாண்டி வைக்க முடியாது, அந்த கடல் மாதா விட மாட்டா. ஓ, புரியுதாப்பா? கடலுக்கு ஒரு சக்தி உண்டு, ஆறுக்கு ஒரு சக்தி உண்டு. புரியுதா? அந்த ஆற்றை கடந்தும் குளத்தை கடந்தும் கடலை கலந்து போக முடியாது. பக்கத்து ஊரில் சைடில் சுற்றி இருக்கிற ஊர்களுக்கு வேணால் வைக்கலாம், இந்த சரௌண்டிங்கில் வைக்கலாம். நான் கடல் கடந்து வைக்கிறேன், நாடு கடந்து வைக்கிறேன்லாம் ஒரு காலமும் முடியாது. சுற்றி வேணால் வச்சுக்கலாம். ஓகே. அந்த அளவு பவருக்கு உண்டான ஆளுங்கள்லாம் இப்போ கிடையாது. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்த ரீசெண்ட் கேசஸில் வந்துட்டு, ஏன்னா நீங்கள் வந்து நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் உங்களுக்கு தேடி வந்திருப்பாங்க, எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு, அவங்களாம் சரிப்படுத்தி விட்டுருப்பீங்க. நீங்கள் பார்த்த கேசஸ் பற்றி சொல்லுங்கள். ரீசெண்டாக கேசஸ் பற்றினா இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்ததுப்பா. ஒரு பேய் ஓட்டினேன். அவங்க ஊரில் வந்து இப்போ வந்து அவங்களுக்கு பேய் பிடிச்சி ஆட்டுனுச்சு. அவங்க வீட்டிலேருந்து பக்கத்து வீட்டுக்கு வந்துருச்சு. அவங்க வீட்டிலேருந்து அவங்க வீட்டுக்குள்ளே மாறி 4 பேரில் மாறிடுச்சு. ஃபீவர் மாதிரி சொல்கிறீங்க, மாற்றி? ஆமாப்பா, இதெல்லாம் நேச்சுரலாக நடந்தது. அதை நிரூபிப்பேன். எங்கள் கம்பூருங்கிற கிராமத்தில் ஓகே சம்திங் அங்கே அந்த ஊரில் அந்த ஒரு லேடி இறந்துட்டாங்க. அந்த லேடி வந்து ஊரையே மாற்றி பிடிச்சி என்ன நீ சொன்ன மாதிரி ஃபீவர் மாதிரி தான். ஒரு நாள் மாதிரி ஒரு வாரம் ஒரு ஆளை வச்சு செய்கிறது. இங்கே கூட்டு வந்தாங்க. அதை நிவர்த்தி ஆக்கின அவங்க வந்து எல்லா விதமானதும் கேட்டாங்க. எதுக்குன்னு உடன்படுக்கைக்கு ஒரு ஆணை கேட்டாங்க. எனக்கே சாக்காச்சுப்பா. பொட்டு வேணும், பூ வேணும், எல்லாமே வேணும், புடவை வேணும், ஆபரணம் வேணும்னு கேட்டாங்க. அவங்களால முடிஞ்சதும் கொடுத்தாங்க அவங்களுக்கு. அதோட வந்து ஆண் வேணும், நான் கொண்டு போகிறதுக்கு ஆண் வேணும். அவங்க ஒரு வாரம் தான் இருப்பாங்க. எனக்கு திருமணம் செய்து வச்சிங்கன்னா ஒரு வாரம் தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் நானே கூட்டுக்குப்பேன் அப்படின்னு சொன்னாப்ல. கூப்பிட்டு போனா அவங்க கூட நான் என்ன நினச்சேன்னா, இருக்கட்டும், ஒரே வீட்டில் 4 பேர் உடம்புல பூந்ததுன்னா யாரும் ஒரு வயசு இப்போதான் பிறந்த நாள் அடுத்த மாதம் கொண்டாட போகிறாங்க. அந்த குழந்தை உடம்புல பூந்து அழுகா குத்தி ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அப்புறம் அவங்க வீட்டில் வயசானவங்க பாட்டி மேலே, அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் 2 பையங்க, 2 பசங்களுடைய ஒய்ஃபு மேலேயும், அப்புறம் அவங்க கணவன் மேலேயும். புரிதுங்களா? கணவன் மேலே வந்து அவங்கள சாவே அடிச்சிட்டாங்க. ஐயோ. இவன் நம்ம பொருள் வாங்கி இதை செய்ய போகணும்னு நினைக்கிறப்போ இவங்க போய் ஒரு மண்பானை வாங்க சொல்வேன், சட்டி. அந்த சட்டியை வாங்கிட்டு திரும்புகிறாங்க. பஸ்ஸுக்காரன் வந்து ஒராசிட்டு போகிறான். கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ், இல்லைன்னா வண்டிக்கு கீழே இழுத்துருக்கும். புரியுது. செய்ய விட மாட்டாங்க போல அந்த விஷயங்கள்லாம். செய்ய விட மாட்டாங்க, அவங்கள கட்ட விட மாட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து செய்யும்போது கூட அவங்களால அடுத்தது செய்ய விட முடியல. இப்போ பாரு, செய்ய விட மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சில பூஜைகள் பண்ணி சில உதிரங்கள் கொடுத்து சில காளியை கூப்பிட்டு செஞ்சு கொண்டு அவங்கள நிவர்த்தியாகி அவங்கள சாந்தப்படுத்தி அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்து கொண்டு போய் சுடுகாட்டில் புதைச்சி அவங்கள இன்னமே எதுக்கும் வரக்கூடாதுன்னு கட்டிட்டு வந்துட்டேன் நான். ஓகே. அதையும் மீறி வர முடியுமா அந்த அவங்களால? அதே மீறி வரேன்னா அதை கெட்டா அவுக்கணும். சுமார் எப்படின்னு நான் சொன்னேன்னா, கரெக்டாக அவங்கள ஒரு கரெக்டாக இங்கே கோயில் வச்சு 7 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சில வருடத்துக்கு முன்னாடி அவங்க மாமியார் பிடிச்சிட்டாங்க இன்னொருத்தவங்க மேலேன்ட்டு வந்திருந்தாங்க. எங்கள் பக்கத்தில் சமுத்திரபுரம்ங்கிற ஒரு சமுத்திரபுரங்கிற ஊரில் எல்லாம் சேர்ந்து வந்திருந்தாங்க. இன்னொருத்தவங்க உடம்புல பிடிச்சிருக்காங்கன்னு வந்து சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், அவங்க மாமியாரை கட்டி வச்சுட்டேன். வீட்டில் சாமி அழைப்பான்னு சொல்லுவாங்கள்ல, காது குத்துறதுக்கு முன்னாடி ஒரு சாமி அழைப்பாங்க, ஒரு விசேஷம் பண்ணவங்க சாமி அழைப்பாங்க. அது பம்பக்காரன் அடி அடிச்சிருக்கிறான். எங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் கட்டினது. இன்னும் அவங்களால அதை விட்டு வெளியே வர முடியல. அதுக்கப்புறம் நான் போய் அங்கே இருக்கிற உருவி கெட்டு உடைச்சதுக்கப்புறம் தான் அவங்க மேலே சாமி வந்துச்சு மறுநாள். புரியுதுங்களாப்பா? கெட்டுனா சாதாரண கிடையாது. சில மந்திரங்கள் சொல்லணும், அதுக்கு தக்கன உருவேறணும், புலங்களில் உட்காரணும், சுடுகாட்டில் போய் தியானம் பண்ணணும். அப்போ அந்த டைமில் குளத்தில் தியானம் பண்ணணும், ஆத்து மணல்ல தியானம் பண்ணணும், ஓடுற நதியில தியானம் பண்ணணும். ஓடுற நதி இல்லையா? ஆமா. எப்படி அது உட்கார முடியாது? ஒரு ஓரத்துலயாவது உட்காந்து தியானம் பண்ணணும். உட்காரணும். உனக்கு அந்த சக்திகள் அடையணும்னா அதை உட்காரணும். ஓம் நமச்சிவாய அந்த ஓங்கார மந்திரத்தை, இன்னும் காளி மந்திரம் இருக்குது. அந்த காளி மந்திரத்தெல்லாம் மூல மந்திரத்தெல்லாம் சொன்னோம்னா உனக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் ஆகும், உனக்குள்ளே ஒரு உக்கிரகரம் ஆகும். புரிகிறதா? அதே மாதிரி கடல் பஞ்சபூதங்கள்லேயும் நீ உட்காந்து, புரியுதா, உருவாக்கின பஞ்சபூதங்கள்லேயும் உட்காந்து நீ தியானம் பண்ண புரிகிறதா? நீர், நிலம், ஆகாயம், அக்னி, இந்த பஞ்சபுலங்களையும் 5 புலங்களையும் அடக்கி நீ ஆண்டு இது பண்ணனா ஞானம்னு ஒன்று பிறக்கும். உன் நெத்தியில் 3வது கண்ணுன்னு பிறக்கும். நீ 10 அடிக்கு நீ இந்த ஊர் எல்லையை தொட போறனா, நீ வாரான் இவனுக்கு இந்த பிரச்சனை, இவனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை,
இவனுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க, இவன் மண்ணில் பிரச்சனை, நீ வந்து உட்காந்ததுமே அந்த குறியை சொல்லுவேன் நான். எப்பா நீ இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறியா, அந்த நேரத்தில் தான் வந்திருக்கிறியா, அந்த விஷயத்துக்கோசம் தான் வந்திருக்கிறியா, இந்த திருமண தடைகளுக்கோசம் தான் வந்திருக்கிறியா அப்படின்னு சொன்னது வேப்பாய் போய் நிற்பாங்க. அம்மா நான் உங்களுக்கு சொல்லதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிட்டீங்களே தாய் அப்படின்னு தான் இவ்வளோ கோடி மக்களை சேர்த்தேன் நான், என் தாயோட அருள். புரியுதா? தியானம் ஞானம், தியானத்தில் இருந்தால் ஞானம் பறக்கும். இப்போ நீ சொல்ற மாதிரி நம்ம இந்த இடத்துல போய் பூஜை பண்றோம், அந்த இடத்துல போய் பூஜை பண்றோம் அப்படின்னும் போது சுத்தி இருக்க சக்திகள்லாம் உங்களை விடுதாக்கா தியானம் பண்றது? சுத்தி இருக்கிற துஷ்ட சக்திகள், சுத்தி இருக்கிற துஷ்ட சக்திகள் விடாதுதான். அதுக்குன்னு சில முறைகள் இருக்குது. அந்த முறைகளை வச்சு நம்ம பண்ணையில பக்கத்துல கூட வராது. நம்ம முன்னாடி பொறி உட்காந்து சாப்பிடும். நீ கூப்பிட்ற மாதிரி பேசும், எங்க அப்பா பேசுற மாதிரி பேசும், எங்க அம்மா பேசுற மாதிரி பேசும், நம்மளை கூப்பிடும், வான்னு கூப்பிடும். அந்த துர்தேவதைகள் நம்மளை கூப்பிடும். ஏன் நீ இப்படி பண்ற, இங்க ஏன் உட்கார்ற, ஏன் இப்படி பூஜை பண்ற, எதுக்கு உட்கார்ற. அதோட இந்த காளி பூஜைக்கெல்லாம் இறங்கிட்டோம்னா காளி அம்மா உட்காந்து அப்படி சாதாரணமா உன் முன்னாடி உட்காந்து பேசுவா. தரிசனம் கிடைச்சிருக்கா? தரிசனம் கிடைச்சிருக்கான்னு கேட்டதுக்கு என்ன உத்தரவு கொடுத்துச்சு? கிடைச்சிருக்குன்னு. அம்மாவுடைய தரிசனம் எனக்கு கிடைச்சிருக்குது. புரிகிறதா? தியானம் புரியுதா? தியானத்துக்கு சிறந்தது எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? தியானம்னு இருந்தா ஞானம்னு ஒன்று இருக்கும். தியானத்துக்கு போயிட்டாலே ஞானம்னு ஒன்று பிறந்துடும். ரெண்டாவது வந்து இந்த கொஞ்சம் இதெல்லாம் பேச மாட்டாங்க, ரொம்ப அதிகமாக பேச மாட்டாங்க. இப்போயே எனக்கு நான் ரொம்ப பேச்செல்லாம் ரொம்ப குறைச்சிட்டேன், ரொம்ப விஷயத்த குறைச்சிட்டேன். என்ன எஸ்எஸ் சேனல் பேர் அச்சரப்பக்க லட்சுமி அம்மான்னு வச்சாங்க, எஸ்எஸ் சேனல். அந்த ஒரு நன்றி விசுவாசத்துக்கோசரம் இந்த சேனலில் கூட நான் பேட்டி கொடுக்குறேன். புரியுதுங்களா? எனக்கு முன்ன மாதிரி அந்த பேட்டி கொடுக்குறதோ மற்ற விஷயமும் நிறைய அவாய்ட் பண்ண வேண்டிய இருக்குது. அவாய்ட்னா என்ன ஒரு ஒதுக்கப்பட்டு உள்ளது. தியானம் மன நிம்மதியோட சாந்தமா ஒரு காடு, ஒரு காட்டுப்பகுதி, ஒரு மயான பகுதி, இல்லைன்னா சில கடல் பகுதியில் போய் தியானத்தில் உட்காந்துருவேன். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்துட்டு நம்ம இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு வந்து பேய் ஓட்டிருப்பீங்க, நல்ல விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துருப்பீங்க. நீங்கள் பார்த்து பயந்தது, நம்மளே வந்து இன்னும் கஷ்டப்படுற மாதிரி இருக்கு, நம்மளாலே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? இப்போ லேட்டஸ்ட்டாக சென்னை வில்லிவாக்கத்துக்கு போயிட்டு வந்தேன் ஒரு பூஜைக்கு. எப்படியும் நேற்று போயிட்டு வந்தேன். போய் அவங்க வீட்டில் பூஜைகள்லாம் பண்ணுறோம். பூஜைகள்லாம் பண்ண என்னுடைய வயிறு உப்சமாகுது. உப்புது, வயிறு உப்புது. வயிறில் ஏதோ ஓடுற மாதிரி இருக்குது. என் உடம்பு என்னென்னோ பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்க வீட்டில் பண்ணவும் முடியல. அவங்க வந்து பல ஓடி வச்சுருந்தவங்க. அவங்க வீட்டில் எல்லாமே டாக்டர் தான். அவங்க வந்து ஒரு நேரத்தில் சறுக்கிட்டாங்க. அவங்கள வாழவே விடக்கூடாதுன்னு சறுக்கி அவங்களுக்கு சில செய்வினைகள்லாம் செஞ்சு உட்கார வச்சுட்டாங்க. அவங்கள எதுவுமே பண்ணாத அளவுக்கு உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வைக்கவும் இப்போ போய் நம்ம ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறாங்க. அவங்க தொழிலும் கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. மற்ற விஷயங்கள் ஆகிட்டு இருக்குது. நம்மளே மதித்து கூப்பிடுறாங்க. சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அங்கே தான் அனுபவப்பட வேண்டியது. சென்னை சிட்டியில் எப்படி இருக்கும்? நைட் 12 மணிக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும். சில டைம் அமைதியாக இருக்கும். வண்டி ஒரு வண்டி மட்டும் போகும். வீடே திரும்புமா? வீடு திரும்புமா? இப்படி திரும்புமா? இப்படி ஒரு அலை மோதி இப்படி திரும்புமா? இல்லையா, திரும்பாது. அந்த பூஜை பண்ணையில வீடே எங்களுக்கு ஒரு அசைவு கொடுத்துச்சு. நிலம் நடுக்கம் வந்துச்சு பாத்தியா? நிலம் நடுக்கம், அந்த மாதிரி நடுக்கம் வந்துச்சு வில்லிவாக்கத்துல. நான் போனது ரெண்டாவது பில்டிங்க்கு, 2வது மாடிக்கு. அந்த இடத்துல நில அதிர்வு மாதிரி வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. அப்புறம் வந்து யாரோ ஒரு ஆள் எங்களை கூப்பிடுது. அவங்களுக்கு வந்து கரெக்டாக படுக்கையில் ஒரு 2 மணி 1 மணிக்கெல்லாம் படுக்கையில் கரெக்டாக அந்த தாப்பலை மட்டும் தூக்கி விடும். தூக்கி ஆட்டிட்டு அவங்க பையன் உள்ளதான் படுத்து கிடப்பாரு. அவர் பையன் குரல்ல கேட்கறது, அப்பா வாங்க என்னை திறந்து விடுங்க. ஏன்னா அந்த இடத்தோட வேல்யூ ஜாஸ்தி. பக்கத்து இடத்துக்காரங்க இந்த இடத்த அபகரிக்கணும், இவங்க இந்த இடத்த விட்டு போகணும். அவங்களுக்கு இந்த மாதிரி பயமுத்துனா அவங்க போயிடுவாங்க. அவங்க வீட்டில் மொத்தமும் 5 கிலோ வெள்ளி பொருள் திருடு ஆயிருக்கு. அந்த திருடு ஆனதுக்கப்புறம் உதிரம் எடுத்துட்டு வந்து தொலைச்சிருக்குது. அந்த ஃபுல்லா உதிரம்னா ஆட்டினுடைய ரத்தம், வராகினோட அவதாரம் இருக்குல்ல அதோடைய ரத்தம், அப்புறம் முள்ளமண்டின்னு சொல்லுவாங்க அதோடைய ரத்தம். அதெல்லாம் பவராக வேலை செய்யும்.
ரெண்டாவது வந்து கோழியினுடைய ரத்தம், சேவல் இருக்குல்ல, சேவல் பொட்டக்கோழியோட ரத்தம், நம்ம வந்து காடைகளோட ரத்தம், இதெல்லாம் செய்யல அது அதுக்கு பவர் ஆகும். சில விஷயத்துக்கெல்லாம் மீனுடைய ரத்தத்தை யூஸ் பண்ணுவாங்க, உயிரோட முறுக்கிற மீனுடைய ரத்தத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அப்புறம் சரிப்படுத்துறீங்களாக்கா? அவங்கள சரி பண்ணிட்டு வந்திருக்கிறேன். இந்த நடமாட்டம்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். நேற்றுலாம் பண்ணியிருக்கிறேன். நடமாட்டங்கள் நைட்டே இல்லைன்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு வாரம் போனால் தான் அங்கே உங்களுடைய சூழ்நிலைகள் புரியும், நமக்கு என்ன ஏதுன்னு தெரியும். சிறப்புக்கா, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடந்தது அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க விஷயங்களுக்கான கருத்துக்களை ஷேர் பண்ணீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூக்கா. நன்றி, வணக்கம்ப்பா. அனைத்து மக்களும் சரி, அனைத்து பத்திரிகளும் சரி, இந்த எஸ்எஸ் சேனலுக்கு அனைத்து மக்களும் உதவுங்கிற நல்ல நல்ல விஷயத்தை போடுறாங்க. நீங்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 connected.